ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஆனால் காலையிலேருந்து ஸோ ஈவினிங் வரைக்கும் செம்ம டயர்டு. ஆக்சுவலி நான் எங்கெங்கே போகணும், எப்படி எப்படி ட்ராவல் பண்ணணுன்ட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஏன்னா நான் அவ்வளோ பஸ்ஸில் ட்ராவல் எல்லாம் பண்ணதில்லை. ஸோ பை ஆட்டோ நான் போயிடுவேன். ஆனால் இந்த ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ரொம்ப ட்ராவலிங்காக இருந்துச்சு. அப்படி போகணும் இப்படி போகணுன்ட்டு. சரி, ஓகே, லேடிஸ்க்கு பஸ்ஸு ஃப்ரீயாக இருந்தாலும் ஒரு இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகணுன்னா புது ஆளுங்களுக்கெல்லாம் தெரியாது. நம்ம 10 வாட்டி கேட்கணும். ஒருத்தங்க கிளியரன்ஸாக சொல்லுவாங்க, ஓகேம்மா இந்த மாதிரி போங்க அப்படின்ட்டு. ஒருத்தங்க எரிஞ்சு விழுவுற மாதிரி பேசுவாங்க. ஸோ அந்த டைமில் ரொம்ப கடுப்பாக இருக்கும். எனக்கு அப்படி தான் இன்னைக்கு இருந்துச்சு. ஸோ மார்னிங்லேருந்து செம்ம ரஷ். இன்னைக்கு நான் கொஞ்சம் நேரமாக அங்கே இங்கே போகல. ஃபைனலாக அப்புறமா கொஞ்சம் கெஸ்ட்டு வீட்டுக்கு போனோம், நம்ம ரிலேஷன்ஸ் வீட்டுக்கு. அங்கே போயிட்டு கொஞ்சம் நேரம் ஸ்டேபிள் ஆனதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன். என்னால் முடியல. இந்த சூடு, சென்னை ஹாட்ஸ், இந்த சென்னை ஹாட் எப்படா கூலாகும்ன்ட்டு ஒரு தாட் இருந்துச்சு. படா ஏசி இருக்கிறதுனால சீரியஸாக தெரியல. ஆனால் ஏசி இல்லாத வீட்டில் எப்படி என்ன ஆகும், எப்படி போகும், சீரியஸாக தெரியல. ஸோ ப்ளீஸ், எங்கே போனாலும் ஸோ கேரிங்காக இருங்க. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் கடுப்பாக பேசாமல் இருங்க. அண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறமா தனிமையில் சுற்றுனது ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் நான் போகிறது ஃபேமிலியோடு தான். எங்கேயுமே போகணும், சுற்றணும், ஏதாச்சும் வாங்கணும், போகணுன்ட்டு. ஆனால் இந்த வாட்டி நான் ஃப்ரம் த பிகினிங் மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அலோனாக சுற்றியிருக்கேன். ஸோ அந்த ஒரு கொஞ்சம் ஹாப்பினஸ் எனக்கு இருக்குது. இந்த மாதிரி நான் எப்பயுமே சுற்றினதில்லை. ஸோ இன்ஃபேக்ட் நான் ஒர்க்கிங் டைமில் ரொம்ப அழகாக சுற்றிட்டு இருந்தேன். எனக்கு சீரியஸாக சொல்ல போனால் மார்னிங் கிளம்பணுமா, ஜாப்க்கு போனோமா, ஜாபை என்ஜாய் பண்ணோமா, ஈவினிங் கிளம்பணுமா, வீட்டுக்கு வந்தோமா, சமைச்சோமா, சாப்பிட்டோமா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு என் ஷெட்யூல். இப்போ ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டு எதுவுமே பண்ணாமல் ரொம்ப 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 சஃபரிங்காக இருக்குது எனக்கு. இன்ஃபேக்ட் அந்த டைமில் எங்கள் மாம் இருந்தாங்க. அது சொல்லுவாங்கள்ல, எனக்கு முதுகு எலும்பா எங்கள் அம்மா இருந்தாங்க. ஸோ ரொம்ப 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 எங்கள் பேபியை கேர் பண்ணாங்க. இப்போ நான் ரொம்ப ரொம்ப அலோனாக இருக்கிறதுனால எனக்கு என் பேபியை கேரி பண்ணிக்கிட்டு எங்கேயுமே போக முடியல. இருக்கிற இந்த ஹாட்னஸில், சென்னை ஹாட்ஸில் எங்கள் பேபியை கூட்டிகிட்டு நான் ரொம்ப ட்ராவல் பண்ண முடியாது மோஸ்ட் ஆஃப். அண்ட் ப்ளீஸ், எவ்ரி ப்ரெக்னென்சி லேடிஸ், உங்கள் வேலை எவ்வளோ இருக்கோ சீக்கிரமாக முடிச்சிருங்க. அதே மாதிரி சீக்கிரமாக வீட்டுக்கு போயிருங்க. ரொம்ப இந்த ஹாட்டில் சுற்றாதீங்க. ஏன்னாங்க உங்களுக்கு தான் மயக்கம் வரும். நான் இன்றைக்கி ஒருத்தங்களை பார்த்தேன், சடனாக அவங்க மைண்ட் இருந்துட்டாங்க. எனக்கு ரொம்ப 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 எப்படியோ இருந்துச்சு. என்னென்னா யாருமே கூட இல்லை அவங்களுக்கு, அவங்க தனிமையில் வந்திருந்தாங்க. ஸோ ப்ளீஸ், யாருனாச்சும் ப்ரெக்னென்சி லேடிஸ் வெளில கிளம்புறீங்கனாக்கா, பெரியவங்களை இருக்கட்டும், கூட யாருனாச்சும் கூட்டிகிட்டு வந்துடுங்க. ஏன்னாக்கா உங்களுக்கு தெரியாமல் சடனாக மயக்கம் வரும். ரோடு க்ராஸ் பண்ணணுன்னாலும் 10 வாட்டி யோசிக்கணும். இப்போ பைக் ஓட்டுறது பசங்க எப்படி சொல்கிறது, நல்ல பசங்க கரெக்டாக ஓட்டுவாங்க. ஒரு பசங்க ரேசிங் மைண்டோடு ஓட்டுறவங்க கரெக்டாக ஓட்ட மாட்டாங்க. ஸோ ப்ளீஸ், பைக்கெல்லாம் சேஃபாக ஓட்டுங்க. பாருங்கள் அக்கம் பக்கம் யார் இருக்கா, பெரியவங்க இருக்காங்களா, வயசானவங்க நடக்கிறாங்களா, ப்ரெக்னென்சி லேடிஸ் இருக்காங்களா. ஸோ பி கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க ப்ளீஸ். ஓகேயா? தேங்க்யூ. இதுதான் சொல்ல விரும்புகிறேன், வேறு எதுவுமே இல்லை. இது இன்னையோட ரொட்டீன் போயிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. நாளைக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, போக மாட்டோமா தெரியல. ஸோ பார்க்கலாம் நாளைக்கு போலாக்கில். பாய், அல்லாஹ் ஹாஃபிஸ்.